ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து இறால் வடை தான் செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே, சூப்பராக இருக்கும். வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பராக இறால் வடை சுடலாம். இங்கே பாருங்க ஒரு ஆள் செய்கிற வேலையை. இந்த பபிள்ஸ் அப்படி ஒரு கெடு நண்பர்களே. அண்ணா வாங்கி கொடுத்த வாக்கு இன்னொன்று பண்ணி கொடுத்தல. ஓ, அங்கே யார் வாங்கி தந்த பிள்ளைக்கு? அண்ணாவா? என்ன இது? பபூஸ். பபூஸ் என்ன விருப்பம்? நல்லா இருக்கு. எல்லாம் அங்கே போகுது. எல்லாம் எத்தனை இடத்த தேடி தேடி வாங்கி கொடுத்தேன்னு ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்க பறக்கிற வடிவை. எங்களுக்கு வாயால் அவளுக்கு அந்த ஊதுறது வாங்கி கொடுத்தா நண்பர்களே, ஊதி ஊதி எங்களுக்கு வேணாமன்ட்டு போயிடும். பபுள்ஸ் பபுள்ஸ் அதான் இப்படி வாங்கி கொடுத்தாச்சு. நீயே விட்டு நீயே விளையாடுறேன். என்ன நல்லா இருக்கு. முந்தி நாங்கள் சோப் நுரையில் விளையாடுறது. ஹாய் சொல்லுங்க. ஹாய் எல்லாருக்கும் ஹாய். பபிள்ஸ் நல்லா இருக்கான்னு கேளுங்க. ஓகே பாய் சொல்லுங்க. பாய். மயில் அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த நடக்குது தெரியுதா? அந்த கருப்பு டேங்க் 2 இருக்கு. இந்த நிற்குது. எங்க எங்க? ஓ, இந்த ஒன்று நிற்குது. என்ன மழை வர போது போல இருக்கு நண்பர்களே. எங்க? ஓ ஓ ஓ 2. என்ன இங்க 2 அங்க 1. இந்த இதுலயே ஒன்று நிக்குதுடா இங்க. பார்த்தீங்களா நண்பர்களே? உங்களுக்கு மயில் பிடிக்குமா நண்பர்களே? எங்களுக்கு மயில் பிடிக்கும். மயில் வந்தா மழை அதை கத்தி கூப்பிடும் எங்களை. வந்திருக்க வாடி சோபான்னு. பார்த்தீங்களா மயில்? இப்போ இறால் வடைக்கு முதல் சட்டியை வெப்பம் சூடாட்டுக்கும். இதில் வந்து இறாலை கொஞ்சம் துப்புரவாக்கி இப்படி துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருக்கிறேன். இதுக்கட்டுக்கும் இங்கால கொஞ்சம் இறாலை இந்த மாதிரியும் எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சமாக சேர்க்குறேன், தேங்காய் எண்ணெய். சூடாட்டும். இப்போ இறாலை சேர்ப்போம். பொரிக்கேண்டா ஆக பொரிக்கையில் லைட்டாக ஒரு வதக்கொண்டு வதக்கி எடுக்க வேண்டியதான். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஆக முறுமுரண்டு பொரிக்கையில் லைட்டாக வதக்கி எடுப்போம். இனி வந்து இறாலை எடுப்போம். ஆக பொரியக்கூடாது, இந்த மாதிரி வதக்கினா போதும். வாங்க இறால் வடையை செய்யலாம். இங்கே பாருங்கள், கடலை பருப்பு ஒரு 2 மணித்தியாலம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மிக்சி கப்பில் சேர்ப்போம். இதில் வந்து கடலை பருப்பு அரைச்சி எடுத்து நான் எப்படி என்று சொன்னால் 2 மணித்தியாலம் ஊற வச்ச கடலை பருப்பு நல்ல வடிவாக கழுவி எடுத்துருக்கிறேன். இதில் சேர்த்துட்டு மிக்சி கப்பில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு கொஞ்சமாக சின்ன சீரகம். இப்போ இதை மூடிட்டு அரைச்செடுப்போம். ஆகலும் பட்டை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறவரப்போம். இப்போ இதில் சேர்ப்போம் 1-2 கடலைப்பருப்பு. இப்படி முழுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சாப்பிடைக்க கடிப்படைக்க நல்லா இருக்கும். கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சாச்சு. இனி வந்து இறால் பாருங்கள். இது வந்து லைட்டாக எண்ணெயில் வதக்கி எடுத்த இறால். பொரிக்கையில் லைட்டாக ஒரு வதக்கி எடுத்தேன். இப்போ வடைக்கு குழச்செடுப்போம். இதில் வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளியை வந்து இந்த மாதிரி தோலோடு இடித்து எடுத்துருக்குறேன். நல்லா இருக்கும். எல்லாத்தையும் எங்களோட சேர்ப்போம். இதோட வந்து இங்கால இது வந்து இறால். இது வந்து இந்த ஆகப்பட்டா இல்லாமல் நறுவல் நொறுவலாக அரைச்சி எடுத்துருக்குறேன். இதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள்.
உங்களுக்கு இப்போ உரைப்பு வேணாமெண்டா நீங்கள் அதை போட விடலாம். இதோட கட்டத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி அடியில் இருந்து இப்படி கலந்து விடணும். இப்போ நல்லா குழச்சி விட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் வடையை பொரிக்கிறதுக்கு சூடானோன்னு எண்ணெய் விடுவோம். சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாட்டுக்கும் இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நாங்கள் வடையை போடுவோம். இதில் வந்து இந்த மைக் வேலை செய்யாமல் போயிட்டு அதால் தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் நண்பர்களே. இப்போ வடையை வந்து நாங்கள் நார்மலாக கடலைப்பருப்பு வடை சுடுவோம் தானே, அந்த மாதிரி கணக்காக கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு கையை கொஞ்சம் நினச்சி போட்டு இந்த மாதிரி எடுத்து மெல்லிசாவும் தட்டலாம் கணக்காகவும் தட்டலாம். இப்படி தட்டி போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லாம் விடணும். கூட்டி விட்டோம்னு சொன்னால் வெளியால் அவிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்கு அவிஞ்சிருக்காது. அதால் மீடியம் ஹீட்டில் விட்டு தான் பொரிச்சு எடுக்கணும். அப்போ நல்லா உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்ல ஒரு பொன்னுரமாக அப்படி வந்தோன்னு தான் நாங்கள் எடுக்கணும். இனி இதே மாதிரி கடகடண்டு 2-3 வடையை போட வேண்டியதான். பாருங்க பொரிவட்டு வந்தோன்றது அடுப்பை கூட்டக்கூடாது. கூட்டினா வெளியால் அவிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளுக்கு அவியாது. மீடியத்தில் விடணும். பாருங்க காற்றுக்கு நல்லா அங்கே எங்கேயும் பறக்குது. மழை தூடுது நண்பர்களே. எங்கே பாருங்க பொரிவட்டும். இப்போ பாருங்க முதல் சுடுபட்டத்தை எடுப்போம். இங்கே முதல் போட்டதெல்லாம் சுடுபட்டு. மழைக்கு சூப்பராக இருக்கு. வேணும் ஒரு இஞ்சி பிளேண்டி ஒன்றை போட்டு இது இன்னும் கொஞ்சம் பொரியட்டுக்கு. இங்கே கொஞ்சம் லைட்டாக இப்போ இதையும் எடுப்போம். இனி மற்றது வந்து இந்த இறாலை வச்சு சுடுவோம். இந்த கொஞ்சம் பெருசாக எடுப்போம். இந்த பெரிய இறால் தானே. இதில் இறால் வெளியில் வருவோ தெரியாது. அதான் பயமாக இருக்குன்னு. வெளியில் வந்தால் சங்கம் பொறுப்பேற்காது. அப்படியே மேலால் அப்படியே அமர்த்தணும். கொஞ்சமே அப்படி சைட்டால் வெளியில் வரக்கூடாது. எல்லையை தாண்டி நீயும் வரக்கூடாது, நாங்களும் வர மாட்டோம். ஏன்னா தம்பி அந்த மாதிரி கப் சிப்பாக பொரியணும். இன்னொன்று செய்வோமா வருதா இல்லை? இப்போ வடை ரெடி பார்த்தீங்களா? ஆனாலும் இந்த கொஞ்சம் இடவெளி வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியுமா நண்பர்களே? கொஞ்சம் கோதுமை மா ஏதாவது இருந்தால் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கரைச்சிட்டு மேலால் சொட்டு போட்டுட்டு ஒட்டி அதுக்கு மேலே ஆளை வைக்கணும் போல் என்ன. அப்போ வந்து கொஞ்சம் ஒட்டி கொண்டு நிற்குமெண்டு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி செஞ்சு பாப்பா இருக்கா? கொஞ்சமாக மா எடுத்துருக்குறேன். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்செடுப்பேன். இப்போ இந்த மாதிரி கரைச்சி விட்டாச்சு. இனி வந்து பார்ப்போம் இதுலையாவது ஒட்டி கொண்டு நிற்குதாண்டே நம்பி. இப்படி தட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு மேலால் இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை, அதுக்கு பிறகு இறால், இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுண்டா. சரியா? இறால்டா அடிப்பக்கத்தில் இந்த மாவு பூசிட்டு ஒட்டி விடலாம்ல. எதில் பின்பக்கத்தில் எடுத்து அதில் பூசிட்டு கீழ் பக்கத்தில் அதுக்கு மேலால் வச்சா அந்த கூட மா அப்படி போடுறது. பார்ப்போம் போகிறோம். இது என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போமே.
இப்போ பாருங்க மா பூசி வச்சது இந்த மாதிரி வந்திருக்கு ஒட்டி நல்லா விழாமறால. ஆனால் முதல் நாங்கள் பூசாமல் வச்சது நல்லா தான் வந்துச்சு, நிறைய மாதிரி தான் கிட்டத்தட்ட சீஸ் மாதிரி. பார்ப்போம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன வடையெல்லாம் சுட்டாச்சு பாருங்க. இதில் வந்து கொஞ்சமாக செத்தல் மிளகா பொரிச்சு எடுக்க போகிறேன். வடையோட சாப்பிடவே நல்லா இருக்கும். அடுப்பை நிப்பாட்டோம் வேண்டாம், எண்ணெய் சூடாக தானே இருந்தது, வந்த சூட்டுலேயே அது வந்து பொரிஞ்சிடும். இப்போ வடையெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இதெல்லாம் தான் மா போட்டு வச்சு இறால் வடை. இது எனக்கு வைங்க. இதை இருக்கு, இன்னும் இருக்குது. அதை வைக்கவா? சரி, நான் இதை எடுக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் பட்டி வச்சுக்கணும், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இங்கால செத்தல் மிளகா, அதுக்கு பிறகு சுட்டா சுட்டா டீ. எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு. இந்த மழைக்கு இப்படி சாப்பிட எப்படி இருக்குது, செமையாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். முதல்ல இந்த வடையை பார்ப்போமா. பாருங்க, இப்படி என்ன செய்யணும் தெரியும், மஞ்சள் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து இப்படியா பச்சை வெங்காயத்தோடு சாப்பிடும். மிளகா செம்மையாக இருக்குது, மேலே அந்த மாதிரி இருக்குது. வார்த்தையே வருது இல்லை, அப்படி சுவையாக இருக்குது. மழைக்கு அப்படி செஞ்சு சாப்பிடண்ணா சூப்பராக இருக்கு நண்பர்களே. இப்போ இந்த வடையை பார்ப்பேன். இந்த உங்களுக்கு வைக்க சொன்னீங்க நட்டு தானே இதை. இது இப்படி இறாலோட சாப்பிட நாங்கள் கோல்ட் ஃபேஸில் சாப்பிட்ற மாதிரியே நம்பி பச்சை மிளகா தேசிக்காய் இல்லை, இல்லாட்டி தேசிக்காய் அப்படியே போட்டு சாப்பிட. சூப்பராக இருக்கு நம்ம. உள்ளியெல்லாம் தோலோட நண்பர்களே போட்டோம் நாங்கள். அந்த உள்ளி தோலெல்லாம் பொரிஞ்சு சாப்பிடவே நல்லா இருக்குது. இந்த மா கூட பாருங்க மேலால போட்டதெல்லாம் அவிஞ்சிருக்குங்க. அப்படி பொரிஞ்சு நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு நண்பர்களே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க சரியா. இப்படி வெங்காயம், கோவா, கேரட், லீட்ஸ் அதெல்லாம் துருவி போட்டு அப்படியே கலந்துட்டு தேசிக்காய் அப்படி விட்டுட்டு அதில் கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அப்படியே சுட சுட டீ. சுடுது, செம்மையாக சுடுது நண்பர்களே, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இறால் வடை வேறு லெவலாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லா இருக்குது.